கவிஸ் ஹோம்மேட் ஃபுட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம ஃப்ரைட் ரைஸும் சில்லி சிக்கன் கிரேவியும் பண்ணலான்ட்டு இருக்கேன். அது ரெசிபிலாம் பார்ப்போம். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் வந்து மசாலா போட்டு ரெடி பண்ணி ஊற வச்சுருவோம். அது ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். கிரேவிக்கானதுங்க சிக்கன் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, காஷ்மீர் சில்லிங்க வீட்டிலே ரெடி பண்ணது. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடியும்னா வீட்டில் ரெடி பண்ணுங்க மசாலாலாம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து கரம் மசாலா. கரம் மசாலா பார்த்திங்கன்னா இதில் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஜாதிபத்திரி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே வந்து லைட்டாக சூட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்குறது. இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன். தயிர் ஒரு 1/2 எலுமிச்சப்பழம். இப்போ இது வந்து மசாலா வந்து எப்படி ரெடி பண்ணுறது பார்த்துக்கலாம். 1/2 எலுமிச்சப்பழங்க பிரிஞ்சு போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் தயிர், 3/4 கிலோ சிக்கனுக்கு. தயிர் எதுக்கு சேர்க்குறோம்னா சிக்கன் வந்து பொதுவாக வந்து ஃப்ரை பண்ணும்போது ரஃப் ஆகிடுது இல்லைங்களா, அது உங்களுக்கு இருக்காது தயிரில் வந்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சிங்கன்னா. கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி. நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா ஊறுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே இறங்கி நம்ம வந்து இதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்ததாக ஃப்ரைட் ரைஸ்க்கும் இந்த கிரேவி, இந்த சிக்கனை கிரேவி பண்ணுறதுக்கும் சில்லி கிரேவி அதுக்கான இதெல்லாம் மெனு பார்த்துடலாம். ஓகேங்க. நல்லா கரம் மசாலா இது போட்டிருக்கனால கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இது காரணமே மெயினாக வந்து காஷ்மீர் சில்லி தான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் போட்ட உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம இதுக்கப்புறம் கிரேவி பண்ணும்போது வேறு அதில் கொஞ்சம் போடணும். அதனால் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, உப்பு, காரம், புளிப்புலாம். ஓகேங்க. 1 ஹவர் கழிச்சு நம்ம வந்து இதை பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கும் இதுக்கான சில்லி சிக்கன் செய்கிறதுக்கான ரெசிபிலாம் பார்த்துருவோம். கானது கிரேவிக்கானது சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து வீட்டிலே 2 தக்காளி மீடியம் சைஸ் வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. சாஸ் யூஸ் பண்ணாதீங்க. இது வெங்காயத்தாள், குடமிளகா இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஆனியனை வந்து நீங்கள் மீடியம் சைஸை 4ஆக கட் பண்ணிங்கன்னா லேயராக இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சாப் பண்ணி கொஞ்சம் கேரட்டு, இஞ்சி பூண்டு வந்து நான் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கொஞ்சம் போடுவேன். ஏன்னா ரெஸ்டாரண்ட்லேயும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சாப்பிடும்போது கொஞ்சம் பல்ல கடி பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம 1 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கிறோங்க. அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. குடமிளகா, ஆனியன்லாம் ஃப்ரை பண்ணி அது வதங்கும் போது உங்களுக்கு கம்மியாகிடும். ஏன்னா 3/4 கிலோ சிக்கனுக்கு இது கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 6 பேர் சாப்பிட்லாங்க. இப்போ நான் செய்கிறது நல்லா சாப்பிட்றவங்களும் 6 பேர் சாப்பிட்லாம். லிமிட்டாக எடுத்துக்கிறோம். ஒரு 7-8 பேர் கூட எடுத்துக்கலாம் அந்த கிரேவி. சரிங்களா. அது நம்ம சிக்கனை பொரிச்சலாம். சிக்கனுக்கான ஐட்டம்லாம் நான் காமிச்சிட்டேன். இப்போ இது நம்ம எப்படி செய்யறதுன்றதை பார்த்துக்கணும். 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு மசாலா நல்லா ஊறிடுச்சுங்க. கடை ஆல்ரெடி சூடில் இருக்குது. நம்ம வந்து எண்ணெய் சிக்கன் மட்டும் பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப போடாதீங்க. ஏன்னா இந்த எண்ணெய் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், கீழே தான் ஊற்றணும். ஏன்னா சிக்கன் பொரிக்கும் போது அதில் விடுற எண்ணெய் பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து ஒரு ஆயில் தான். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் கீழே ஊற்றிடுங்க. சிக்கன் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. 4 பீஸ் போட்டே பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காயிட்டாங்க. இப்போது இந்த சிக்கனுக்கான கிரேவி என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். சூடாகிடுச்சு. நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் எப்பவுமே ரஃப்பாக இருக்குது. மெயின் ரீல்ஸ் சொல்லுங்கள். இது மாதிரி நல்லா சூடான பிறகு ஸ்லோவில் வச்சுக்கோங்க. சொல்லுங்க. திரும்பி வந்து தேவைப்படும்போது கொஞ்சம் அடிக்க வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணணும். இது பேர் நல்லா சூட்லேயே பொரிச்சு எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் வந்து ரொம்ப ரஃப் ஆகிடும். இது பாருங்கள், நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வந்து நீங்கள் சட்டி வச்சுக்கோங்க. நம்ம அந்த கிரேவிக்கு இது பண்ணுறோம். ஏன்னா இதை அப்படியே பொரிச்ச உடனே இதை அப்படியே நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கான சூடாக சட்டி நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கானதை பார்த்துக்கோங்க.
இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக போகும் லிஸ்ட்டு. கிரேவி பண்ணி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுனால காய்கறிலாம் நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ½ அன் ஹவரில் பண்ணலாம். சிக்கனை வந்து ஊற வச்சுட்டு மசாலா போட்டு காய்கறி நீங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரைஸ் பாயில் பண்ணி வச்சுங்க. இந்த 3 மட்டும் நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா ½ அன் ஹவரில் கொடுத்துருவாங்க. ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். பாஸ்மதி ரைஸுங்க வெடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆற வச்சு வச்சுருங்க. அரிசி நல்லா கொதி வந்த பிறகு நீங்கள் ரைஸ் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் வெடிச்சிருங்க. அப்போ தான் இந்த மாதிரி இருக்கும். நல்லா ரொம்பவும் குக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் சரி வராது. பாயில் பண்ணி வச்சது பார்த்தீங்கன்னா இது வந்து 2 கிளாஸ் போட்டு நான் செஞ்சு வெடிச்சு வச்சுருக்கேன். இந்த ரைஸ் அது வந்து ஒரு 6-7 பேர் சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு பெப்பர், இஞ்சி பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கிறது, ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 எக்கு, பச்சை மிளகா, தேவைக்கு உப்பு. வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, கோஸு, வெங்காயத்தாள் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம சிக்கனும் பொரிச்சிட்டு கிரேவியும் அப்படியே போட்டுடலாம். அந்த பக்கம் ஃப்ரைட் ரைஸும் போட்டுடலாம். இல்லை ஒரே டைம் பண்ணி உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. சிக்கனை நம்ம திருப்பி போட்டுடலாம். காஷ்மீரி சில்லி போடுறதுனால எவ்வளோ கலர்ஃபுல்லாக வருது. நேச்சுரல் கலரே வரும் உங்களுக்கு. நீங்கள் இந்த ஃபுட் கலர் எதுவும் உங்களுக்கு சேர்க்கவே வேண்டியதில்லை. இந்த ஃபுட் கலர் போட்டே சாப்பிடக்கூடாது நமக்கு. நான் ஒரு கிளாஸ் போயிருக்கேன் இந்த ஃபுட்டை பற்றி. நாங்கள் எடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து சாப்பிடவே கூடாது. அதனால் நமக்கு கேன்சர் இந்த ப்ராப்ளம்லாம் வருது. எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்காக ஃபுட்டுனால. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் கலர் நேச்சுரலாக வரணும்னா இந்த மாதிரி நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கிரேவிக்கானவங்க அதை சட்டி சூடாகிடுச்சு. நமக்கு ரொம்ப ஆயில் வேண்டாங்க. ஏன்னா சிக்கன் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணிடுறோம். இது நான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியாக அவ்வளோதான் ஆயில். ரொம்ப ஆயில் தேவை வேண்டாம். இது போதும். ஏன்னா இது மெயினாக இஞ்சி பூண்டு ஆனியன் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். மற்றபடி ½ வேக்காரில் இது ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? சூடாக சிக்கன் வந்து போதுங்க, நம்ம எடுத்துடலாம். ஆனால் திரும்பி நம்ம கிரேவியில் வர போட போகிறோம் இல்லைங்களா? அப்போ ஒரு லைட்டாக குக் ஆகும். இல்லை ரஃப் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு எடுத்துடலாம். கொஞ்சம் ஆயிலே பொரிச்சு எடுத்துடலாங்க. நிறைய ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய சிக்கன் யூஸ் பண்ணிட்டு இந்த ஆயிலை நீங்கள் போட்டுருங்க, யூஸ் பண்ணாதீங்க. கிரேவிக்கான சில்லி சிக்கன் செய்யறதுக்காக இஞ்சி பூண்டு சாப் பண்ணது லைட்டாக ஃப்ரை ஆகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. லைட்டாக வதக்கிக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்ச ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். ஆனியன் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுடலாம். குடமிளகா, வெங்காயத்தாள், கேரட் சாப் பண்ணி வச்சது 3மே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். ஏன்னா இது ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சட்டி வர ரொம்ப ஹீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து அதிலே வந்து எல்லாமே காயெல்லாம் வெந்துடும். அதனால் நீங்கள் 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு பொரிச்சு வச்ச சிக்கன் இதில் போட்டுடலாம். சிக்கன் எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சுங்க. பார்த்திங்கன்னா இதில் இருக்க ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இதுக்கு முன்னாடி எதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, போட்டுருங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ சிக்கன் பொரிக்கும் போது தான் நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணாமல் போட்டுருங்க. நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து எல்லாமே சேர்த்து தக்காளி சாஸ் வச்சு வச்சது, சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன்,
நான் வந்து பெப்பரும் உங்களுக்கு மிளகாவும் முழுவில் காமிக்கல, சாரி. இப்போ நான் இதை போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் பெப்பர். இது காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன், இதுக்கு மேலே வேண்டாம். இது வந்து ஓரளவுக்கு காரஜாரமாக சாப்பிட்றதுங்க. இந்த சாஸில் ஊற்றிடுறதுனால உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து காரம் மட்டும் உங்களுக்கு தேவையாது தான், உங்களுக்கு கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கோங்க. இதுதான் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போனே சிக்கனில் ஆல்ரெடி உப்புலாம் இருக்குது, அதனால் நம்ம இது பண்ணி சோயா சாஸ்லேயே வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பார்த்து போடுங்க. கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வந்து இப்போ சிக்கன் எல்லாம் சேர்த்துருவாங்க, இல்லைன்னா அப்படியே சேர்த்து இதை நிறுத்திடுங்க. ஆயில் வந்து சிக்கன் கிரேவி எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. ஆனால் ஒரு 2-3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சுருவோம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுவோம். ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிடலாங்க. பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆயில் போட்டு அந்த முட்டையை மட்டும் பொரிச்சு எடுத்துருவேன். ஏன்னா நான் வந்து இப்போ ஃப்ரைட் ரைஸ் முட்டையை பொரிச்சு எடுத்துருவேன், அப்போ தான் அந்த பொடி மாஸ் மாதிரி வரும். நம்ம அந்த வெங்காயம் அந்த காய்கறியோடு போடும்போது பார்த்திங்கன்னா முட்டை எல்லாம் அதோட சேர்ந்துடும், உங்களுக்கு அந்த முட்டை தெரியாது டேஸ்ட்டு. ஸோ அந்த முட்டையை மட்டும் நம்ம பொரிச்சு தனியாக இருக்கிறோம். காஞ்சிடுச்சு. மூணு முட்டை எடுத்துருக்கோம். 2 கிளாஸ் வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, லைட்டாக மாஸ் மாதிரி இருக்கிறீங்க. எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து உங்களுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எல்லாம் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப வேண்டாம், 3 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் காயிட்டுங்க. நம்ம இந்த சிக்கனை வந்து முடிச்சிடலாம். சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. கிரேவி உள்ளது, செமி கிரேவி உள்ளது. கிரேவியாக வேணும்னா உங்களுக்கு அந்த சாஸில் ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. சிக்கன் உங்களுக்கு ஒரு பீஸ் காமிக்கணும்னு நினச்சேன். சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு கடையில் ரொம்ப ரஃப்பாக இது இல்லை, செய்கிற விதம் நான் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கானதுங்க. வந்து ஆனியன் போட்டுருவோம். ஆனியன், இஞ்சி பூண்டு சாப் பண்ணி வச்சது, பச்சை மிளகா 2 பச்சை மிளகா போட்டுருவாங்க. ஏன்னா நம்ம திரும்பி பெப்பர் வர சேர்ப்போம். காரம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் போடுவோம், அதுக்கு மேலே வேணும். ஏன்னா எத்தனை இஞ்சி பூண்டு வரை எனக்கு சாப் பண்ணி போட்டுருக்கோம். இது வந்து கொஞ்சம் அரைய போகணும். கட் பண்ணி வச்ச எல்லா காய்கறியுமே செஞ்சுருவாங்க. கோஸு, குடமிளகா, பீன்ஸு, கேரட்டு, வெங்காயத்தாள். பீன்ஸ் வச்சுருவோம். தேவையான பெப்பர். நம்ம ஆல்ரெடி 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் போடுவோம். காரத்தூள் போடுவோம், ஏன்னா கிரேவிலையும் கவர்ல இருக்கும். அதனால் இது போதும். உப்பு சேர்த்துக்குவோம். நீங்கள் ரைஸ் வெடிக்கும் போது உப்பு கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இது போதும். நான் இப்படி ஆல்ரெடி ரைஸில் உப்பு போட்டிருக்கேன், கம்மியாக வச்சுருக்கேன். இதுக்கு வேணும் இதுக்கு வேண்டி எல்லாமே இப்போ கழிச்சுக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ரைஸ் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஆயில் ரொம்ப எடுத்துக்காங்க. நான் ஆயில் சம்டைம் கடையிலாம் நிறைய போடுறேன்னா அதனால ஃப்ரைட் ரைஸ்னால ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
ஒரு 2-3 நிமிஷம் வரணும் அப்படிங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு அதுக்கு மேலே வரவே கிடையாது. ஏன்னா அந்த காய்கறிலாம் உங்களுக்கு கடிப்படுற மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியணும். ஆனால் ரைஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காய்கறி கம்மி பண்ணிக்கோங்க. பார்க்க அப்படி தான் தெரியும். ஆனால் இந்த ரைஸ்லாம் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் சோயா சாஸ் எதுவுமே கிடையாதுங்க. இல்லை நம்ம சிக்கனில் ஆல்ரெடி போதும். இதில் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் சுகர் போடுங்க. நல்லாயிருக்கும். வேணாம்னாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலருங்க, லோ ஃப்ளேமில் வச்சு. ஏன்னா ரைஸ் வந்து நீங்கள் இறைஞ்சிடும். உங்களுக்கு ரைஸ் வேக வைக்கும் போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வேக வைங்க. நமக்கு வந்து ரைஸ் வந்து விட்டாது. ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. காய்கறிலாம் வந்து நான் கட் பண்ணுறதே காமிக்கல. ஏன்னா டைமிங் இதுவே வந்து உங்களுக்கு வீடியோ அதிகமாக போகும். ரொம்ப நேரம் வீடியோ போட்டாலும் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்கும். அதனால தான் நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து காய்கறி எல்லாமே கட் பண்ணி சிக்கன் மசாலா ஊற வச்சுட்டு ரைஸ் வெடித்து வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ½ அன் ஹவரில் நீங்கள் கிரேவியும் ஃப்ரைட் ரைஸும் பண்ணிக்கலாம். ரெஸ்டாரண்ட் சிக்கன் கிரேவி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு பவுல் மாற்றிட்டு நம்ம பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரெண்டுமே நல்லா சூப்பராக வந்திருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.